வணக்கம் மாணவர்களே. சேடுகள், சேடுகளின் அறிமுகம், எளிய சேடுகள், முழுமை சேடுகள். கற்றல் விளைவுகள்: சேடுகளை அறிந்து விளக்கம் பெறவும், சேடுகளை எழுதவும், முழுமையான சேடுகளை எளிய சேடுகளாக்கவும், எளிய சேடுகளை முழுமையான சேடுகளாக்கவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். சேடுகளை அறிந்து கொள்வோம். பொதுவாக சேடுகள் என்பது விகிதமுறா எண்களை குறிக்கும். இச்சேடுகளை குறிப்பதற்கு வர்க்கமூலம் என்னும் குறி பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சேடுகளை குறிப்பதற்கு நாங்கள் இந்த வர்க்கமூலம் என்ற இந்த அடையாளத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இவற்றை பார்த்து நாங்கள் அவற்றை சேடுகள் என இனங்கண்டு கொள்ள முடியும். சேடுகளை வாசித்தல்: முதலாவது வர்க்கமூலம் 5. அதை நாங்கள் இவ்வாறு வாசிக்க முடியும். 5இன் 2ஆம் மூலம். வர்க்கமூலம் என்பது இதில் 2 என்ற எண்ணை நாங்கள் எழுத முடியும். ஆகவே இதனை நாங்கள் இன்னொரு விதத்தில் 5இன் 2ஆம் மூலம், அதாவது அது வர்க்கமூலம் 5 என வாசிக்கப்படும். 17 3 என்று இவ்வாறு எழுதப்பட்டிருப்பின் இது 17இன் 3ஆம் மூலத்தை குறிக்கும். இந்த எண்ணுக்கு பிறகு மூலம் போட வேண்டும். 3ஆம் மூலம், அதாவது இது கனமூலம் 17 என எழுத முடியும். 24 வர்க்கமூலத்துக்கு அடையாளத்தில் இங்கே 5 போடும் பொழுது எங்களுக்கு இதனை வாசிக்கின்ற முறை 24இன் 5ஆம் மூலம். இவ்வாறானதொரு எண்ணை நாங்கள் வாசிக்கின்ற முறை எக்ஸின் எண்ணாம் மூலம். அதாவது இந்த வர்க்கமூலம் இந்த மூலையில் என்ன பெருமானம் உள்ளதோ அதற்கு நாங்கள் மூலம் போட்டு வாசிக்க வேண்டும். இதில் 7 இருந்தால் அது நாங்கள் வர்க்கமூலம் எக்ஸின் 7ஆம் மூலம் என்போம். அதே போல இங்கு எக்ஸ் எண் இருப்பதால் எக்ஸின் எண்ணாம் மூலம் என வாசித்து கொள்ள முடியும். இக்குறியை வெவ்வேறு மூலங்களில் பயன்படுத்தி சேடுகளை விதம் விதமாக உருவாக்க முடியும். அதாவது இந்த குறியுடன் நாங்கள் முன்னர் பார்த்தது போல 2 3 என்ற முன்னுக்கு இது இந்த எண் பெருமானங்களுக்குள்ளே நாங்கள் சேர்க்கின்ற போது வெவ்வேறு வகையான மூலங்கள் பெறப்படுகின்றன. எனவே வெவ்வேறு விதத்தில் சேடுகளை எழுத முடிகிறது. சேடுகளுக்கு உதாரணமாக பின்வருவனவற்றை நோக்குவோம். இங்கே இது வர்க்கமூலம் 5, இது கனமூலம் 17, இது 24இன் 5ஆம் மூலம், இதுங்க 3 வர்க்கமூலம் 12, இது 4 கனமூலம் 27 அல்லது 4 27இன் கனமூலம் என வாசிக்க முடியும். இவ்வாறு பல்வேறுபட்ட இந்த வர்க்கமூல குறியீட்டுடன் மூலங்களை நாங்கள் சேர்க்கின்ற போது வெவ்வேறு விதமான சேடுகளை நாங்கள் எழுதி கொள்ள முடியும். இங்கே இந்த கனமூலமட்டு என்பது ஒரு சேடு அல்ல. ஏனென பார்ப்போம். இங்கே எவ்வாறானதொரு எண் அமைப்பாக எழுத முடிகிறது. அதாவது இந்த கனமூலமட்டை நாங்கள் 8இன் 3/1 என எழுத முடியும். 3ஆம் மூலத்தை 3/1 அடுக்கென எழுத முடியும். ஆகவே நாங்கள் அது 8இனை 2இன் 3ஆம் பலு, அதன் 3/1ஆம் பலு. ஆகவே இது எங்களுக்கு சுருக்கும் போது 2இன் 1ஆம் பலு என கிடைக்கும். இதுக்குரிய விடை 2. ஆகவே இந்த 2 என்பது ஒரு நிறையன், விகிதமுறு எண். ஆகவே இது ஒரு சேடு அல்ல. ஆகவே எங்களுக்கு ஒரு நிறையன் விடை கிடைத்துள்ளது. ஆகவே இதை நாங்கள் சேடாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் இவ்விலக்கில் வர்க்கமூலம் உடைய சேடுகளை மாத்திரம் கற்க இருக்கின்றோம். அதாவது நாங்கள் வர்க்கமூலத்துக்குள்ளே எழுதப்படுகின்ற சேடுகளை மாத்திரமே இந்த அலகிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சேடுகளின் வகைகள்: முழுமை சேடுகள், எளிய சேடுகள். அதாவது எளிய சேடுகளை பகுதியான சேடுகள் எனவும் அழைக்க முடியும். இந்த 2 வகையான சேடுகள் வகைகளாக அமைந்துள்ளன. முழுமை சேடுகள். முழுமை சேடுகள் என்று சொல்லும்போது தரப்பட்ட எண்கள் முழுவதும் வர்க்கமூல குறிக்குள் அடக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் எண்களை முழுமை சேடுகள் என்கிறோம். அதாவது முழு எண்களும் வர்க்கமூலத்துக்கு உள்ளே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு காணப்படுகின்ற எண்கள் முழுமை சேடுகளாக அமையும். உதாரணமாக வர்க்கமூலம் 17, வர்க்கமூலம் 198, வர்க்கமூலம் 2017, வர்க்கமூலம் 5 4/1. இங்கு எல்லா எண்களும் வர்க்கமூல குறியின் உள்ளே முழுமையாக எழுதப்பட்டுள்ளன. இவற்றை நீங்கள் அவதானிக்க முடியும். ஆகவே இவையெல்லாம் முழுமையான சேடுகளுக்கு உதாரணங்கள் ஆகும்.
எளிய சேடுகள் எண்ணின் ஒரு பகுதி விகிதமுறு எண்ணாகவும் மற்ற பகுதி சேடு வடிவிலும் அதாவது விகிதமுறா எண்ணாகவும் எழுதப்பட்டிருக்கும் எண்கள் எளிய சேடுகள் என அழைக்கப்படும். உதாரணம் 3 வர்க்கமூலம் 2, 7 வர்க்கமூலம் 74, 5 வர்க்கமூலம் 3/7, 7/3 வர்க்கமூலம் 19. இவற்றிலே இந்த 3 என்ற நிறைய எண், இந்த 2 என்பது சேடாக எழுதப்பட்டிருக்கிறது வர்க்கமூலம் 2 என்று. 7 ஒரு விகிதமுறுகன், 74 தான் விகிதமுறாகன், இது சேடு வடிவில் எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் 5 ஒரு நிறையன், 3/7 சேட்டு வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது. 7/3 என்பது விகிதமுறுகன், வர்க்கமூலம் 19 என சேட்டு வடிவத்திலே எழுதப்பட்டுள்ளது. ஆகவே இவை எளிய சேடுகளாக இருக்கின்றன. இவற்றை பகுதியான சேடாகவும் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். முழுமை சேடுகளை எளிய சேடுகளாக மாற்றுதல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். உதாரணங்களை பார்ப்போம். வர்க்கமூலம் 98. இந்த வர்க்கமூலம் 98 என்பதை நாங்கள் 49/2 எழுத முடியும். இங்கே இந்த 49 என்பது ஒரு நிறைவர்க்க எண். ஆகவே நாங்கள் எழுதும் ஒரு உத்தி, ஒரு நிறைவர்க்க எண்ணை நாங்கள் அது காரணியாக எழுத வேண்டும். இங்கு 98இன் மிகப்பெரிய நிறைவர்க்க எண் காரணியாக 49 இருக்கிறது. அதாவது காரணிகளுள்ள நிறைவர்க்க எண்ணின் மிகப்பெரிய நிறைவர்க்க எண் காரணியாக 49 எழுத முடியும் 98. ஆகவே 49/2 என்று எடுப்பது இலகுவானதாக இருக்கும். சுருக்கும்போது எங்களுக்கு வர்க்கமூலம் a தர b என்பதை வர்க்கமூலமே தர வர்க்கமூலம் b என எழுத முடியும். ஆகவே இதை நாங்கள் இவ்வாறு வர்க்கமூலம் 49 தர வர்க்கமூலம் 2 என எழுதி கொள்ள முடியும். வர்க்கமூலம் 49க்குரிய விடை 7. ஆகவே 7 இந்த சேட்டு வடிவத்தில் உள்ள வர்க்கமூலம் 2 அவ்வாறு எழுத முடியும். ஆகவே வர்க்கமூலம் 98 என்பதை 7 வர்க்கமூலம் 2 என எளிய சேடாக எழுதி கொள்ள முடியும். உதாரணம் 2, வர்க்கமூலம் 108. இதனையும் நாங்கள் அதாவது ஒரு மிகப்பெரிய நிறைவர்க்க எண்ணை காரணியாக கொண்டால் இங்கே 36 என்ற எண்ணை எடுக்க முடியும் ஒரு காரணியாக. ஆகவே 36 தர 3 108. இதுவும் அவ்வாறு தான். வர்க்கமூலம் a தர b என்பது வர்க்கமூலம் a தர வர்க்கமூலம் b என்றபடியால் இதை நாங்கள் மீள எழுதுகின்ற போது வர்க்கமூலம் 36 தர வர்க்கமூலம் 3 என எழுத முடியும். ஆகவே வர்க்கமூலம் 36க்குரிய விடை 6. எனவே 6 வர்க்கமூலம் 3 என இவ்வாறு எழுதிக்கொள்ள முடியும். உதாரணம் 3, வர்க்கமூலம் 425. இங்கே நாங்கள் செய்கின்ற உத்தி மிகப்பெரிய ஒரு சதுர நிலதொரு நிறைவர்க்க எண்ணை ஒரு காரணியாக எடுக்க வேண்டும். அவ்வாறு எழுதும்போது 25 தர 17 என எழுதுகிறோம். இங்கு 25 என்பது ஒரு நிறைவர்க்க எண். ஆகவே நாங்கள் இதனை இவ்வாறு எழுதுகின்ற போது வர்க்கமூலம் 25 தர வர்க்கமூலம் 17 என எழுத முடியும். வர்க்கமூலம் 25க்குரிய விடை 5. எனவே 5 வர்க்கமூலம் 17 என எளிய சேடுகளாக வர்க்கமூலம் 425 எழுத முடியும். உதாரணம் 4, வர்க்கமூலம் 4/27. இதனை நாம் 27 9 தர 3 என எழுத முடியும். இங்கு 9 என்பது ஒரு நிறைவர்க்க எண். ஆகவே நாங்கள் இவ்வாறு எழுதுகின்ற போது வர்க்கமூலம் 9 தர வர்க்கமூலம் 3 முழுவதின் கீழ் வர்க்கமூலம் 4 என எழுத முடியும். ஆகவே வர்க்கமூலம் 9னுடைய விடை 3. எனவே அடுத்த வரியிலே 3 வர்க்கமூலம் 3 முழுவதின் கீழ் 2. அதாவது இந்த வர்க்கமூலம் 9க்கு விடை 3, வர்க்கமூலம் 4 விடை 2. ஆகவே 3 வர்க்கமூலம் 3 2 என எழுதி கொள்ள முடியும். இனி எளிய சேடுகளை முழுமை சேடுகளாக மாற்றுதல் தொடர்பாக பார்ப்போம். உதாரணம் 1, 4 வர்க்கமூலம் 2 என்பது எளிய சேடு. இதனை நாங்கள் முழுமையான சேடாக மாற்ற வேண்டும். ஆகவே நாங்கள் செய்கின்ற உத்தி இந்த 4 என்ற இந்த விகிதமுறு எண்ணை வர்க்கமூலத்துக்குள் எழுத வேண்டும். அதாவது இதை வர்க்கமூலம் 16 என எழுத முடியும். ஆகவே வர்க்கமூலம் 16 தர வர்க்கமூலம் 2 என கிடைக்கும். அதாவது வர்க்கமூலம் a தர வர்க்கமூலம் b சமன் வர்க்கமூலம் a தர b என்ற இந்த குறியீட்டு சமன்பாடு தொடரை பயன்படுத்தி இவ்வாறு எழுத முடியும். எனவே
இது வர்க்கமூலம் முழுமையாக 16 தர 2 என எழுத முடியும். இதன் மூலம் வர்க்கமூலம் 32 என்ற விடை கிடைக்கும். ஆகவே இந்த சமன்பாட்டு தொடர்பு மூலம் இவ்வாறான ஒரு தொடர்பை எழுதி அதிலிருந்து வர்க்கமூலம் 32 என விடை கிடைக்கும். இது முழுமையான சேடாக இருக்கும். உதாரணம் 2 12 வர்க்கமூலம் 5. ஆவிங்க 12ஐ வர்க்கமூலம் 144 என எழுத முடியும். எனவே வர்க்கமூலம் a தர வர்க்கமூலம் b சமன் வர்க்கமூலத்துக்குள் a தர b என்பதற்கு இணங்க மேலும் சுருக்குகின்ற போது இவ்வாறானதொரு விடை கிடைக்கும். 144 5ஆல் பெருக்கின்ற போது வர்க்கமூலத்துக்குள்ளே 720 என்ற விடை கிடைக்கும். ஆகவே 12 வர்க்கமூலம் 5 என்ற எளிய சேட்டை வர்க்கமூலம் 720 என்ற முழுமையான சேடாக மாற்றிக்கொள்ள முடியும். உதாரணம் 3 2 1 வர்க்கமூலம் 3 1. இங்கே 2 1 என்பதை நாங்கள் ஒரு வர்க்கமூல எண்ணாக எழுதுகின்ற போது 4 1, அதாவது அரை என்பது காலினுடைய வர்க்கமூல எண்ணாக அமையும். ஆகவே இதை வர்க்கமூலம் 4 1 தர வர்க்கமூலம் 3 1 என எழுத முடியும். முன்னர் கூறியது போல வர்க்கமூலம் a தர வர்க்கமூலம் b சமன் வர்க்கமூலம் a தர b அமைவாக இதனை நாங்கள் பெருக்குகின்ற போது மேலும் அதாவது வர்க்கமூலத்துக்குள்ளே 1 1 4 3 12 வர்க்கமூலம் 12 1 என்ற விடை கிடைக்கும். உதாரணம் 4 5 கீழ் வர்க்கமூலம் 3. இதனை நாங்கள் வர்க்கமூலம் 25 கீழ் வர்க்கமூலம் 3 என எழுத முடியும். மேலும் சுருக்குகின்ற போது வர்க்கமூலம் 25 கீழ் 3 என எழுத முடியும். ஆகவே எங்களுக்கு முழுமையான சேடாக இப்பொழுது மாறியுள்ளது. ஆகவே இவ்வாறான எளிய சேடுகளை முழுமையான சேடுகளாக நாங்கள் பல்வேறுபட்ட தொடர்புகளை பயன்படுத்தி காட்ட முடியும்.